உன்னை விட அவ 2 வயசு சின்ன பிள்ளை தானே. அவளை மிதிச்சு விடுற, நான் உன்னை ஏறிக்கிட்டு மிதிக்கவா? அம்மா நான் வேணுக்குனே மிதிக்கலம்மா. அவ இங்க இருந்ததே எனக்கு தெரியாது. ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாது தானே, மகாராணிக்கு தெரியாது. 2 பேரும் தானே போனை பார்த்துக்கிட்டு இங்கே படுத்து தூங்கி இருக்கிறீங்க. என்ன உனக்கு தெரியாது? இங்க பாருங்கடி, நான் பால் காய்ச்சி வீட்டுக்கு போறேன். நீங்க பல்ல விளக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். லெமன் சாதம் வச்சுக்கிட்டு ஊறுகாய் மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஊறுகாய் வேண்டாமா? உங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும். அதான் சூப்பரா இருக்கும் லெமன் சாதத்துக்கு. அப்ப நீங்களே செஞ்சு தின்னுங்க முட்டி. இருக்கிறத திங்க மாட்டாளுங்க. உங்களோட போராடிக்கிட்டு இருந்துட்டு எனக்கு லேட் ஆகி போச்சு. நான் கிளம்புறேன். வாட்டி நம்ம 2 பேரும் பல்லு விளக்குவோம். நீ போய் விளக்கு, நான் கொஞ்ச நேரம் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு வரேன். நீ என்ன கம்ப்யூட்டர் பார்க்க? கம்ப்யூட்டர்லாம் நீ பார்க்க கூடாது. வா 2 பேரும் பல்ல விளக்கிட்டு சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் கூட பார்க்க விட மாட்டேங்க. வா போவோம். அங்க யாரு மகாக்கா மாதிரி தெரியுது. ஏக்கோ மகாக்கா, இங்க வாக்கா, இங்க உட்காரு வா. ஏ மலரே, நீ எப்ப வந்த? எங்கடி போற? பக்கத்து ஊர்ல பால் காய்ச்சி பத்திரிக்கை கொடுத்தாக்கா, அதுக்கு தான் போறேன். யார் வீடுடி? அந்த கண்ணம்மா சித்தி வீடா? ஆமாக்கா, எப்படிக்கா கண்டுபிடிச்ச? நானும் அங்கே தாண்டி போறேன். சரி, 8 டவுன் பஸ் போயிருச்சா? நானும் அந்த 8 டவுன் பஸ்ஸுக்கு போலாம்னு 8 மணிக்கே வந்து உட்காந்துருக்கிறேன். இன்னும் பஸ் வந்தா பாடு இல்லை. சரி சரி. ஆமா சரி, பால் காய்ச்சுக்கு தானே போறோம். என்ன வீட்டுல போட்டிருக்க மாதிரி பேண்ட் சட்டை போட்டு வந்திருக்கிற? கருப்பு சட்டை போடலாமாடி? ஏண்டி, ஒரு தேவைக்கு போறதுனால சேலை கட்டலாம்ல. இந்த வெயில் காலத்துல சேலை சுத்திக்கிட்டு வந்தா விளங்கிருமுக்கா. எனக்கு வேர்த்து அப்படியே ஊத்துது தெரியுமா? அதனால தான் இப்படி பேண்ட் சட்டையை போட்டு நல்லா காத்து ஓட்டமா வந்திருக்கிறேன். ஆமா ஆமா, இந்த பேண்ட் ஓட்டா மட்டும் உனக்கு வேர்க்காது வரு. ஏண்டி ஏன்க்கா நின்றுகிட்டே இருக்கிற? வந்து உட்காருவா. அத்தோட முழங்கால் வலியில உட்கார்ந்துட்டா எந்திரிக்க முடியல. ஏக்கோ, நான் சொன்னேன்னு வேகமா திரும்பி பார்க்காத. அப்படியே கேசூல அப்படியே திரும்பி பாரு, கேமரா வருது. கேமராவா? யாரு விட்டியது? அடியேல மகா, என்னடி இங்க வந்து உட்கார்ந்துருக்கற? ஐயோ, இந்த கிழவியா? ஏதோ தாக்கல் விசாரிக்க தானே இது வரும். என்னன்னு தெரியலையே. ஆமாக்கோ, ஊருக்குள்ள 4 பேர் திரியிறாளுங்க. விசாரணை பண்ணலன்னு உங்களுக்கு தூக்கமே வராது போலயே. சிந்தாமணி ஆத்தாவா? வாங்க ஆத்தா வாங்க. அடியெல்லாம் எங்கடி முறியே 2 பேரும்? பக்கத்து ஊர்ல கண்ணம்மா சித்தி பால் காய்ச்சறாங்க, அதுக்கு தான் போறேன். அவ எங்கடி போறா? அவளும் அங்கேதான் போறா. உனக்கு விசாரிக்காம தூக்கம் வராதே. நான் கூட நகை எதை எடுக்க போறாளன்னு பார்த்தேன். சரி சரி. சரி சரி, போயிட்டு வாங்கடி, போயிட்டு வாங்க. அப்பாடி, யார் எங்கே போறான்னு தெரிஞ்சுக்கிட்டாதேன்ப்பா மனசு குழுன்னு இருக்கு. திக்கு திக்குன்னு அடிக்குது. எவ்வளோ நகை எதை எடுத்துட்டு வரணும். பாத்தியாக்கா அந்த கல்லடி காவியக்கால் நடத்து சொல்லிட்டு போறா போல. நகை எதை எடுக்க போறோமா நம்ம வகுறு இருந்துட்டு போறா. நகையா? பால் காய்ச்ச தானேமா போறேன்னு சொன்னேன். ஆமாக்கா, நகைக்கு எடுக்க போயிருவோமோன்னு நினைச்சு பயந்துச்சான். அப்படியா? சரி சரி. இங்க வர பஸ் வர்றாங்க தெரியுதுடி. சரி வாக்கா போவோம். எப்பாப்பா, என்ன வெயில் கொளுத்துது. இந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எப்பப்பா. ஆமாக்கா, வீட்டில் போயிட்டு ஃபேனை போட்டுட்டு பேசாம படுத்து நல்லா தூங்கிடணும். இல்லாட்டி எனக்கு மண்டை குத்து வந்துரும்க்கா. அட ஏண்டி, எனக்கு இப்போ லேசா மண்டை குத்துற மாதிரி இருக்கு. இனிமே அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பஸ் வந்து எப்போ நம்ம வீடு போய் சேர அதைத்தான் பாருங்க. வாட்டி வா, வேமா போவோம். ஏண்டி நிம்மி, என்னடி பண்றீ வீட்டுக்குள்ள? எனக்கு வந்து தண்ணி அழிக்கிட்டு வாங்கடி, தண்ணி தாகமா இருக்கு. அடியே ஆத்தாடி, என்னடி வீடு இந்த கந்தர கோலத்துல அடக்கு. அடியே நிம்மி, என்னடி பண்றீ 2 பேரும் வீட்டுக்குள்ள? வீட்டுல 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு தான் பேரு. ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. 2 அடி போட்டாதே இவளுக்கு இனிமே இப்படி பண்ண மாட்டாளுங்க. வரட்டும் இன்னைக்கு. இங்க பாருங்களேன், இந்த பிள்ளைங்க என்ன ஆட்டம். அந்த சோபால குதி ஆட்டம் போடுது. சோபா 2 பிச்சுக்கிட்டு போயிடாது. யாரு என்ன 20,000 போட்டு சோபா வாங்குறது? நிம்மி, சோபா விட்டு கீழே இறங்குடி. பத்த நம்ம தை தைன்னு ஏறி கூச்சிக்கிட்டு கிடக்குற சோபால. எவ்வளவு நேரம் தான் இந்த பிள்ளைகளை கூப்பிடுறது. என்ன இந்த எருமை மாடு சோபா விட்டு இறங்குதா பாருங்க. என்ன ஆட்டம் போடுறே நீ? எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கறேன். சோவால 2ஆ போச்சு, நீ நான் வாங்கி தரேன் எனக்கு. ஏண்டி, எனக்கு அம்மா வீட்ல
வலிக்கிறது தானே அடிக்கிறது. இங்க பாரு, ஒழுங்கா இருந்துக்க, இல்லாட்டி வாழ